தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புனித பனிமய அன்னையினுடைய பெருவிழா. புனித பனிமய தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஓ இடைவிடா பனிமய தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவள். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள தாயே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் இரட்சணியம் உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துநாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ பனிமய தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரனிடமிருந்து பெற்றுத்தாரும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 11ஆவது அதிகாரம் 27 முதல் 28 முடிய. கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் புனித பனிமய அன்னையினுடைய திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தென் தமிழகத்தின் முத்துக்குளித்துறை என்று அறியப்படும் தூத்துக்குடி மாநகரில் அமைந்திருக்கும் மிகச்சிறந்த போர்ச்சுகீசிய கட்டிட வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட கோவில்தான் புனித பனிமய அன்னையினுடைய பேராலயம். 7 கடல் துறை, தமிழில் ஏக அடித்தள தாய் என்ற தனித்துவமான பட்டம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 7 முக்கிய கடலோர கிராமங்களான வேம்பார், வைப்பார், தூத்துக்குடி, புன்னக்காயில், வீரபாண்டிப்பட்டணம், திருச்செந்தூர் மற்றும் மணப்பாடு ஆகியவற்றிற்கான புகலிடத்தின் தாய் என்று இதற்கு பொருள். பட்டன் கட்டிமார், அதாவது பரவ கிராமங்களின் தலைவர்கள் இணைந்து முஸ்லிம்களின் கொடுமைகளிலிருந்து தங்களை மீட்குமாறு போர்ச்சுகீசியர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். போர்ச்சுகீசியர்களும் முஸ்லிம்களை தோற்கடித்தனர். தங்கள் மீட்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சுமார் 30,000 கிராமங்களைச் சேர்ந்த பரதவ மக்கள் 1535 முதல் 37ஆம் ஆண்டு முடிய கிறிஸ்தவ மதத்தை தங்களுடைய வாழ்வின் மைய மதமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டு மதம் மாறினார்கள். தமிழக கத்தோலிக்க திரு அவையின் மிகப்பெரிய மனமாற்றம் என்று இதை குறிப்பிட்டு கூறுவார்கள். அக்டோபர் 1542 புனித பிரான்சிஸ் சேவியர் திருச்சபையின் படிப்பினைகளை போதிக்கவும் மறை கல்வி புகட்டவும் இவர்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தவும் இவர்களோடு இணைந்து உழைப்பதற்காக இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் என்பதை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரதவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய போது 1538ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் முதல் தேவாலயமாக புனித பேதுருவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இருந்தது. இது முத்து மீன்பிடி கடற்கரை துறையில் உள்ள முதல் தேவாலயம் ஆகும். புனித பிரான்சிஸ் சேவியார் 1542ஆம் ஆண்டு தூத்துக்குடிக்கு வந்து மக்களின் நம்பிக்கை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு சேசு சபை துறவிகள் தங்கள் தலைமையகத்தை புன்னக்காயலில் நிறுவினார்கள். ஆனால் 1579ஆம் ஆண்டு இந்த தலைமையகம் தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டது. இது புனித பவுலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித பவுல் கல்லூரி என்று அழைக்கப்பட்டது. அதற்கு அருகில் கருணை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த தேவாலயம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 1582 அன்று பனிமய அன்னையின் திருவினாளில் ஆசீர்வதிக்கப்பட்டதால் மக்கள் இந்த தேவாலயத்தை பனிமய அன்னையின் ஆலயம் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். 1600 ஜூன் 9ஆம் தேதி பனிமய அன்னையினுடைய அழகிய சிலை சிலோனில் உள்ள காளி துறைமுகத்திலிருந்து தோணியில் கொண்டு வரப்பட்டு இந்த பனிமய அன்னையினுடைய அன்னையாக கருதப்படுகிற கருணை அன்னையின் ஆலயத்தில் வைக்கப்பட்டது.
1658 ஆண்டு டச்சுக்காரர்கள் சேசு சபை தலைமையகத்தையும் தேவாலயத்தையும் அவர்கள் கைப்பற்றி முழுவதுமாக தீக்கிரையாக்கி அதனை அழித்தார்கள். அந்த இடத்தை கிரகோப் என்ற கல்லறையாக மாற்றினர். 1969 ஆண்டு டச்சு ஜெனரல் தூத்துக்குடிக்கு வந்தார். தூத்துக்குடி மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டுமென்றால் அவர்களுடைய சமய நம்பிக்கைக்கு ஆதரவு அளித்தால் ஒழிய அவர்களின் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து அவர் மீண்டும் இயேசு சபை துறவியர்களை அழைத்து அவர்களுக்கு பணி செய்யுமாறு அவர்களை அனுமதித்தார். ஆகவே கிரகோப் கல்லறைக்கு அருகில் ஒரு ஓலை தேவாலயத்தை கட்டவும் இயேசு சபை துறவிகளுக்கு அவர் அனுமதி அளித்தார். அந்த காலத்தில் ஃபாதர் விஜிலியஸ் மான்சி என்கிற இந்த துறவி கருணை அன்னை என்று பெயர் சூட்டப்பட்ட அன்னையினுடைய சிலையை தனது அறையில் வைத்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். 1704 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி மிகுந்த பயங்கரமான பனியும் காற்றும் இடியும் இடித்து கொண்டு அந்த இடம் முழுவதுமாக மழையின் தாக்கத்தால் புயலால் அலைக்கழிக்கப்பட்ட போது ஒரு பயங்கரமான மின்னல் விழுந்தது. சிலைக்கு முன்னால் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அருள் தந்தை விஜிலியஸ் மான்சியும் காயமடையவில்லை. அந்த மின்னலால் அன்னையினுடைய சிறுபமும் ஒரு சேதாரமும் இன்றி பாதுகாக்கப்பட்டது. அந்த இடத்தை சுற்றிலும் இருந்த மக்கள் அன்னையினுடைய பாதுகாப்பால் கொடுமையான மின்னலிலும் காற்றிலும் புயலிலும் பாதுகாக்கப்பட்டதனுடைய நன்றியின் விளைவாக அன்னைக்கு ஒரு ஆலயம் எழுப்புவதற்கு டச்சு ஜெனரலிடம் அனுமதியுடன் கிரகோப் கல்லறைக்கு எதிராக கற்களால் கட்டப்பட்ட ஒரு அழகான தேவாலயத்தை ஃபாதர் விஜிலியஸ் மான்சி அமைத்து கொடுத்தார். இதுவே இந்த அற்புத பனிமய அன்னையினுடைய திருத்தலத்தினுடைய தொடக்கமாக அமைந்தது. பனிமய அன்னையினுடைய பசிலிக்காவினுடைய திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பனிமய அன்னையினுடைய விழா நாளில் ஆரம்பிக்கப்பட்டதினால் இந்த தேவாலயம் பனிமய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக அன்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அநேக மக்கள் இந்த பனிமய தாயினுடைய அருளையும் ஆசிரையும் அற்புதத்தையும் அனுபவித்து வருகிறார்கள். தென் தமிழகத்தின் மிகச்சிறந்த பேராலயமாக அன்னையினுடைய பேரருளை உலகமுள்ள மக்களுக்கு அறிவிக்கின்ற இடமாக இந்த இடம் விளங்கி வருகிறது. ஆகவே அநேகர் இந்த இடத்திற்கு சென்று அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் இன்று பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பேராலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற திருவிழாவினுடைய மகிழ்வில் உங்களுக்கும் இந்த ஜெபத்தின் மூலமாக அருளும் ஆசீரும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக அந்த தாயிடம் நம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு ஆதரித்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். உம்முடைய வாக்குறுதியின்படி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். எங்களின் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களுடைய ஆபத்துக்கள், விபத்துக்கள், சோதனைகள் ஆகிய அனைத்திலும் இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் அணைக்கப்படுவீர்கள், மார்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், பால் பருகுவீர்கள் என்று ஒரு தாயினுடைய அரவணைப்பையும் ஆதரவையும் இன்று எங்களுக்கு தருகிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே. பனிமய அன்னையினுடைய திருவிழாவினுடைய நாளிலே அந்த தாயினை அழைத்து அவரை மேன்மைப்படுத்துகிற ஒவ்வொரு மக்களுக்கும் விண்ணகத்தினுடைய ஆசி நிறைவாக கிடைக்கும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீரே. தாயே, உமது பெயரை ஒவ்வொரு முறை உச்சரிக்கிற போதும் தவறாமல் விண்ணகத்தில் இருந்து ஒரு அருளை பெற்றுக்கொள்கிறோம் என்று புனித அம்புரோசியார் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய ஜெபத்தை நம்பி அன்னையினுடைய நாமத்தை சொல்லி இன்று அவரிடத்தில் தங்களுடைய வாழ்வின் தேவைகளை அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விண்ணகத்தின் ஆசி நிறைவாய் கிடைக்கும்படியாக மனதுருகி மன்றாடுகிறோம். அன்பு தாயே, பனிமய அன்னையே, இன்று எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் தாய் திருச்சபைக்காகவும் நீர் மன்றாடி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியாக உமது திருக்குமாரிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.